This is one of those hip to the hop, yes of course. No one came in from the little less to this. எல்லாரும் என்ன ஒரு பிசினஸ் மேன் நினைக்கணும். என்ன நீங்க தானே எல்லாரும் கூட கலந்துருக்குன்னு சொன்னீங்க. யாரும் இங்க வரல, இனி இங்க வரவும் மாட்டாங்க. சோனியா எனக்கு வேணும். இப்ப பணத்தை இங்க எடுத்துட்டு வரணும், அதான விஷயம். எனக்கு என்ன கிடைக்கும்? அதுவா 2 மில்லியன் கடன் அடைச்சிடலாம். 200,000 சொல்றீங்களா? உன் பொண்ணை உயிரோட வச்சுக்கிறதுக்கு உனக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல. உனக்கு வேற வழியே இல்லை, சரியா? முடியாது. அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து விடு, நீ நிம்மதியா இங்க இருந்து போயிடலாம். நான் உனக்கு சுதந்திரம் கொடுக்குறேன். நான் அவளை இப்பயே பார்க்கணும். நிச்சயமா. அவ ஸ்கூல்ல இருக்காளா? ஆனா நான் அவளை பார்த்து 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல அவங்க 2 பேரும் வேணும். பிரெயினை நான் ஒரு கஸ்டமரா இதுல யூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா அவன மாதிரி எல்லாரும் தினமும் இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களை கொல்ல போறீங்களா? என் பொண்ணை என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த வாக்கை காப்பாத்துவீங்களா? அப்படி நினைக்காத. ஆனா நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சு முடிக்கலனா முதல்ல நீ சாவ, அதுக்கப்புறம் உன் பொண்ணு சாவா. ஏய் வேணா 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 என்ன சொல்லாதீங்க ப்ளீஸ். நான் இதை பண்றேன், கண்டிப்பா பண்றேன். அவங்கள கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நீ உடனே போயிடலாம். ஏண்டா 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 இப்படி பண்ற? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அவளை கொன்னு இருப்படா. முதல்ல அந்த கண்ணை குடுறா. முடியாது. சொல்றத கேளு. கண்ணை குடு. முடியாது. கண்ணை குடுறா. முடியாது. கேட்டுக்கிட்டே இருக்க. எனக்காக தானே கொடுத்தீங்க. கண்ணை குடுறா. ஏன் கண்ணு உங்களுக்கு எதுக்கு? முதல்ல என் பார்வையில படாம போயிடு. போடா. நிக்கத போ. நல்ல அருவி இருக்கிற ஒரு அழகான கிராமத்து ஓரமா ஒரு அற்புதமான நிலத்தை வாங்கி வச்சு அங்க காய்கறிலாம் ஃபார்ம் பண்ணி நாம வாழ்வோம். நல்லா இருக்க ஐடியா. அங்க இருக்கும்போது நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் உனக்கு எல்லாமே செஞ்சு தருவேன். சூப்பர் 50ல கூட நம்ம ஜாலியா இருக்கலாம். என்னது? கமான், இப்பவே கனவு காணு நீ. சரி, உன்னோட கனவு என்ன? சோனியா. ஓகே. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா நீ பெத்துக்கலாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த வாட்சை நீ வச்சுக்கோ, அதுல எல்ல இருக்கு பாரு. சீரியஸாவா சொல்ற? நிஜமா கொடுக்குறியா? இதுக்கு முன்னாடி எனக்கு யாரும் வாட்ச் கொடுத்ததே இல்லை. ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய இருக்கு, எல்லாம் உனக்கு தான். முதல்ல போய் ஸ்வீட்டை பார்க்கலாம் பா. அம்மா, உனக்கு அந்த பேர் எப்படி கிடைச்சது? என் சிஸ்டரோட ஐடியா தான் அது. அவ இதுக்கு பெரிய கதையை சொல்லியிருக்கா. பீப் சவுண்ட் கேட்டதுன்னா 10:05 டைம் போல் இருக்கு. நீ ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பீப் 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்க பிரைன். 50 செகண்ட்ஸ் கூட சரியான நேரத்துக்கு வர்றதும் ரொம்ப நல்லதுதான். ரொம்ப சந்தோஷம். ஹே லோனி, நான் எதிர்பார்த்ததுதான். பிரைன் கண்டிப்பா இந்த மாதிரி டம்மி பீஸ் கூட தான் சுத்துவானி. ஓகே, நேத்து ரேஸ்ல வின் பண்ணதோட கணக்கு இது. 14,200. தேங்க்ஸ். வாவ், கரெக்டா பணம் வருது போல. எனக்கு குதிரை ரொம்ப பிடிக்கும். பெண்களையும் தான். அப்படி நீ சொல்லும்போது எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது. நீ இந்த வின்னிங்ஸை எடுத்துக்க, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து சனிக்கிழமை நடக்கிற ரேஸ்ல போட்டுக்க. நம்ம ஜாக்கி விளாண்டா கண்டிப்பா ஜமைக்கன் ஸ்மோக் வின் பண்ணிடும். நீ பெட் கட்டுறதை விட 10 மடங்கு உனக்கு அதிகமா வரும். அதை விட அதிகமா வேணும். ஓ, இது எல்லாத்தையும் ஜமைக்கன் ஸ்மோக் மேல கட்டிடு. என்ன இவ்வளவுமா? ஆமா, எல்லாம் தான். இல்ல, பொறு பொறு பொறு, ஒரு நிமிஷம் பொறு. பிரைன் இந்த மாதிரி ரிஸ்க உன் வாழ்க்கையில ஒரு முறை கூட எடுத்ததில்ல, ஏன் இப்படி பண்ற? என்ன சொல்றீங்க? இவனை நான் நம்புறேன். இவன் என் ஃப்ரெண்டு. ஓகே, டீல் போட்டுக்கலாம். மை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இப்படி கூடுவாங்க தெரியுமா? ஸ்வீட் சாஸ். நல்ல பேரு. ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒருவேளை நீங்க தோத்துட்டா எல்லாமே போயிரும். நீங்க வின் பண்ணா பெரிய லெவல்ல கிடைக்கும். இந்த பணம் எங்க கிடைச்சது? அவ்வளவு சிம்பிளா கிடைச்சதா? ஆமா. பரவாயில்லையாப்பா. லாக்கி லானே, இங்க பாரு. இந்த வாழ்க்கை 2 விஷயத்தை நம்பிதான் இருக்கு. லக்கு, கிரியேட்டிவிட்டி.
சில பேருக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டா இந்த உலகத்தையே ஆளலாம். இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், அந்த எக்ஸ் வின்னர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்ல? எப்படி? இல்ல அவங்க எல்லாம் முன்னாடி இருந்த ஓனர்ஸ், புரியுதா? நான் லக்கி, அதனால பண்றேன். கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா இருக்கு. இங்க பாரு, லக்கியா இருக்கிறதுனால தான் சாகாம இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் நினைச்சா எவ்வளவு பணம்னாலும் கொடுக்க முடியும், சொந்தமாக்கிக்க முடியும். இங்க பாருங்க, இந்த மீனை பாருங்க. நோ பிரைன், இது சாதாரண மீன் இல்ல. ஏன்சியன் போலினியன்ஸ் இதை நம்புறாங்க, இறந்த மீன் லக்க கொடுக்குன்ட்டு. நான் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சுன்னு நினைச்சேன். நீ இப்படி ஏன் யோசிக்கிறான்னு புரியல. இந்த மீனுக்கு ஏதாவது ஆச்சு, கண்டிப்பா உனக்கு ஆபத்து வரும். நீ தப்பு பண்ணலன்னா பிரச்சனை இல்லை, ஜாலியா இருக்கலாம். என் இடத்துல இருக்கிற ஒருத்தன் பணத்தை அதிகப்படியா சம்பாதிப்பா. சரி, ஓகே, டைம் இஸ் மணி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. ஒன்று மீட் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம் லானி. இங்க பாரு பிரைன், வரும்போது லக்கே இல்லாம இங்க வந்த, ஆனா இப்ப உயிரோட நிம்மதியா இருக்க. மலாக்கா டிக்கி மலாக்கா. மலாக்காவா? எனக்கு ஒன்றும் புரியல. மலாக்காவாம், நீ ட்ரை பண்ணி பார்க்கணும் அதை. டை, சின்ன பசங்களா எங்க இருந்துடா வரீங்க? இருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டை வச்சிருக்கான். இவனை மொத்தமாக வச்சு முடிச்சிட்டாங்க பாஸ். இவனோட ஃபோனும் இல்லை, வாலெட்டும் இல்லை. ரொம்ப பாவம் இவன். அந்த வாட்சை காணோம். ஒருவேளை அதுதான் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். இந்த அளவுக்கு நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் சந்திப்போம். நம்ம புது வேலையை தேடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்க வாங்க, அதை கண்டுபிடிக்க என்ன வழின்னு பாருங்க. அந்த கொலைகாரன் யாருன்னு தெரியணும். யா, நீயே பண்ணிக்கடா, உன் கதை முடிஞ்சிருச்சு. அவனுக்கு ஏன் உன்னை இவ்வளவு பிடிச்சிருக்கு? என் சிஸ்டர் தான் அவளோட பொண்டாட்டி, ஆனா பெருசா உதவ மாட்டா, திருட்டு போய. ஹலோ பாய்ஸ். சோனியா, பகல்ல நீனும் பல பணம் இருக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கெரியல் தான் அனுப்புனான். அப்ப நம்மள கொல்ல போறான். அவன் அந்த பணத்தை பத்தி கண்டுபிடிச்சிட்டான் போல. பணமா? என்ன விஷயம் அது? எங்க கிட்ட எதுவும் இல்ல. ஆல்ரெடி அதை கொடுத்துட்டீங்களா? புக்கீஸ் கிட்ட நாங்க அதை பெட் கட்டிட்டோம். அப்ப திரும்ப எடுத்துட்டு வாங்க. அது பேட் லக். உன் பிரதர் இன்லா நாட்டுல லோன் கொடுப்பாங்களா? பைத்தியமாடா உனக்கு. புக்கீஸ் கிட்ட இதை பத்திலாம் கேட்க முடியாது. ஆனா உனக்கு அவன் சொந்தக்காரன் தானே. அந்த கிரேசி ரஷ்யன்ஸோட பணத்தை நீ அந்த மட்டமான புத்திஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்க, அதானே? அவரோட பணத்தை திருப்பி கொடுத்துட்டா அவன் நம்மள ஒன்றும் பண்ண மாட்டான். அவனை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வின் பண்ணிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அவனுக்கு. ஏய், இங்க பாரு, கெரியல் உன்கிட்ட எங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஆமா, அவன் நமக்கு தான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறா. அவன் என்ன கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டான். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 300,000 ரேண்ட். என்னது? ஆளுக்கு 1000 ரூபீஸ் கூட வராது போல இருக்கே. ஆமா, ஆனா நம்ம வின் பண்ண 3 மில்லியனை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஐடியா. நிறுத்து. நாமளா? ஹேய், தேவையில்லாததெல்லாம் பண்ணாத. எப்படி இந்த பக்கம் வா, நான் கொஞ்சம் பேசணும். அவசரப்படாதடா. போ, போடா. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை நான் காப்பாத்தணும். ஏன் காதலி கிட்ட இருந்தா? அவ உன்னை அப்படியே சாப்பிட்டுட்டு போயிருவா. நேரா நம்ம ஓனர் கிட்ட போவா. நம்மள பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவாடா. அவ வேண்டாம், போனீன்னா செத்து போயிருவ. அவ போறா விடு. இங்க பாரு, அவ என் காதலி. நான் அவளை தான் விரும்புறேன். புரியுதா உனக்கு? பிரைன், அவ உன்னை காதலிக்கல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பணத்தை பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி போக முடியுமோ நீ போயாகணும். புரியுதா? நீ பெரிய தப்பு பண்ற. காதலிக்கணும்னு இறங்கிட்டா அதுக்கு எவ்வளவு காயம் வந்தாலும் தாங்கிக்கணும். புரியுதா? சரியா?
ஒரு ஃப்ரெண்ட் நல்லது மட்டும்தான் நீ பண்ணணும். ஒரு முட்டாள், என்ன போய் தூரமா அனுப்பணும்னு பாக்குறியேடா நீ. சோனியா, அவன்கிட்ட உண்மையை சொன்னா அதை அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான். நீங்க 2 பேருமே வேஸ்ட். எங்களை விட பெருசா எதுவும் பார்த்துட்டியா? சரி, அதெல்லாம் விடுங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீ அவனை நம்பு, ஆனா நீ எங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. நல்லா யோசிச்சு பாரு. நான் நினைச்சிருந்தா ரேஸ்க்கு முன்னாடி உங்க 2 பேரையும் கொண்டு போட்டிருக்க முடியும். நம்ம டீல் போட்டிருக்கோம், அதுபடியே நம்ம நடப்போம். இப்போதைக்கு நாம மறைஞ்சுதான் வாழ்ந்தாகணும்.